வெல்கம் டு லக்ஸ் பேட் ஸ்டோரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான காட்டுல எல்லா பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அதே காட்டுக்குள்ள ரோசி குருவியும் அதன் குழந்தையும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள், அம்மா அம்மா இங்க வாம்மா, அம்மா இங்க வாம்மா. என்னடா செல்லம் இப்படி கூப்பிட்டுட்டே இருக்க, என்ன சொல்லு. அம்மா அங்க தூரமா இருக்கு பாரு, அந்த காட்டை பாரு. அந்த காட்டுல எவ்வளவு மாம்பழங்கள் இருக்கு பாரு. நம்ம போய் அதை சாப்பிடலாமா? வேணாம் அமுலு, நம்ம அந்த காட்டுக்கே போக கூடாது. அந்த காட்டுல ரொம்ப பயங்கரமான கழுகு இருக்கு. அம்மா வீட்டுக்கு போய் அந்த காட்டை பத்தி நான் உனக்கு சொல்றேன். வா இப்பற நம்ம கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவியும் அது குழந்தையும் பறந்து போனாங்க. போன இடத்துல கொஞ்சம் தானியங்கள் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு 2 குருவிகளும் தங்களோட வீட்டுக்கு போனாங்க. அம்மா, எதுக்குமா நம்ம அந்த காட்டுக்கு போக கூடாது? அந்த காட்டுல இவ்வளவு பழங்கள் இருக்கு தெரியுமா? எனக்கு அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடணும் போல இருக்குமா. செல்லம், அங்க போக கூடாதுடா. நாங்க ஒரு நாள் நானும் அப்பாவும் உணவு தேடி அந்த காட்டுக்கு போனோம். கோமல், அங்க பாருங்க, அந்த காட்டுல எவ்வளவு பழங்கள் இருக்குன்னு. எனக்கு அந்த பழங்களை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு கோமல். ரோசி, நீ ஆசைப்பட்டு கேட்டா அந்த பழங்களை நான் உனக்கு தராம இருப்பேனா? வா 2 பேரும் அந்த காட்டுக்கு போய் பழங்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குருவிகளும் அந்த காட்டுக்கு பறந்து போனாங்க. கோமல், பாருங்க எவ்வளவு பழம் இருக்குன்னு. இந்த பழம் ரொம்ப அருமையா இருக்கு கோமல், நீங்களும் சாப்பிடுங்க. நீ சாப்பிடு ரோசி, நானும் சாப்பிட்றேன். குருவிங்க அப்படி பேசி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து வந்த கழுகு கோமலை தூக்கிட்டு போயிடுச்சு. கோமல், கோமல், கோமல். ரோசி, நீ இந்த காட்டுல இருக்காத. இந்த காட்டை விட்டு வேகமா நம்ம காட்டுக்கு போயிரு. அம்மா சாரிம்மா, இனிமேல் அந்த பழங்களை நான் கேட்கவே மாட்டேம்மா. இனிமேல் நம்ம 2 பேரும் அந்த காட்டுக்கு போகவே வேண்டாம்மா. சரிடா செல்லம், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 குருவிகளும் தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சது. ரோசி குருவியும் குழந்தையும் தங்களோட உணவை தேடுறதுக்காக அங்கிருந்து காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. 2 குருவிங்களுக்கும் காட்டுல ஒரு இடத்துல கொஞ்சம் தானியங்கள் கிடைச்சது. செல்லமே, இன்னைக்கு நமக்கு இந்த உணவு போதும், நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பறவைகளும் பறந்து வீட்டுக்கு போனாங்க. அப்படி போற வழியில ஒரு வயதான பறவை மயங்கி கீழே விழுந்து கிடந்தது. அதை பார்த்த 2 குருவிகளும் அந்த வயதான பறவை கிட்ட போனாங்க. செல்லம், நீ இங்கேயே இரு, அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க, நான் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி பறந்து போய் ஒரு குளத்துல கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தது. அந்த வயதான பறவை மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சது. உடனே வயதான பறவை எழுந்ததும் கொஞ்சம் தண்ணி குடிச்சது. குருவிங்களா, ரொம்ப நன்றி குருவிங்களா. இந்த வயதான காலத்துல இந்த காட்டுக்குள்ள என்னால போய் உணவை தேட முடியல. அதுவும் இந்த காட்டுக்குள்ள உணவே இப்பெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. எனக்கு ரொம்ப பசியா இருந்தது, அதனாலதான் மயங்கி விழுந்துட்டேன். இந்தாங்கம்மா, என்கிட்ட கொஞ்சம் தானியம் இருக்கு, அதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான பறவை கிட்ட ரோசி குருவி தானியங்களை கொடுத்துருச்சு. அம்மா அம்மா, நம்மளே இந்த காடு முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போய் அந்த தானியங்களை எடுத்துட்டு வந்தோம். அதை எல்லாத்தையும் ஏம்மா நீங்க அந்த வயதான பாட்டுக்கு எல்லா தானியத்தையும் கொடுத்துட்டீங்க, ஏம்மா? செல்லமே, அவங்கனால உணவு தேடி பறந்து சாப்பிட முடியல, நம்மனால பறந்து சாப்பிட முடியும். அவங்க பாவம் இல்ல, அதனால தான் நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன். அது மட்டுமல்ல, நம்ம கஷ்டப்படுற பறவைங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம கிட்ட உதவின்னு கேட்குற எல்லாருக்கும் உதவி செய்யணும். அப்பதான் கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வாரு. சரியா? சரிங்கம்மா, இனிமேல் நானும் வளர்ந்து உங்களை மாதிரி எல்லா பறவைங்களுக்கும் உதவி செய்வேம்மா
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள உணவை தேடி ரெண்டு பறவைகளும் போனாங்க. ஏ பறவைங்களா, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வந்து பழங்களை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பறவைங்க ரோசி குருவியை கூப்பிட்டாங்க. ரோசி குருவி அவங்க கூப்பிட்டதை கேட்டு அந்த பறவைங்க கிட்ட வந்துச்சு. பறவைகளா, இந்தாங்க, இந்த பழங்களை வாங்கிக்கோங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதனால இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் நாங்க கொஞ்சம் பழங்களை தருறோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தோழியே. நன்றி பறவையே. அந்த பழங்களை வாங்கிட்டு ரோசி குருவின் குழந்தையும் அவங்களோட வீட்டுக்கு சந்தோஷமா பறந்து போனாங்க. அம்மா, நீங்க சொன்னது உண்மைதான். நம்ம அந்த வயதான பாட்டிக்கு நம்ம கிட்ட இருந்த உணவை கொடுத்தோம்ல, அதனாலதான் கடவுள் நம்மளுக்கு இந்த உணவை கொடுத்தாரு. அம்மாடா செல்லம், நீ தானே நேற்று அந்த காட்டுல இருக்க பழங்களை சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட, அதனாலதான் கடவுள் அந்த பழங்களே உனக்கு இப்ப சாப்பிட கொடுத்துருக்காரு. நீ நல்லா சாப்பிட்டு தூங்கு, சரியா? சரிங்கம்மா. பிறகு ரொம்ப சந்தோஷமா அந்த பழங்களை ரெண்டு குரங்குகளும் சாப்பிட்டாங்க. குழந்தைங்களா, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம கிட்ட உதவின்னு கேட்குற எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும். அப்ப கடவுள் நமக்கு உதவி செய்வாரு. குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.